जय जय श्री सुदर्शना करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपंक्ति श्रीयन्नुमः. இன்னைக்கு நம்ம இந்த ஃபைனல் இயர் ரிவிஷன் செஷனை பார்க்க போறோம். நம்மளுக்குலாம் அடுத்த சாட்டர்டே, தட் இஸ் 18th of October அன்னைக்கு MCQ டெஸ்ட் இருக்கு. லைக் how you all wrote in the mid years, அதே மாதிரி ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் நமக்கு இருக்கும். சரியா? சோ அதுல இந்த வருஷத்துல நீங்க கற்ற ஸ்டோரி வேல்யூஸ் செஷன்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், MCQ டெஸ்ட் இஸ் ஃபேர்லி ஈஸி. பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்க நல்லபடியா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் ஸ்கோர் வெரி வெல் இன் திஸ் டெஸ்ட். எல்லாருக்கும் ரெசிடேஷன் அசஸ்மெண்ட் நல்லபடியா ஆச்சா? என்ன பண்ணீங்களா எல்லாரும்? Very good, super. Adiyan also have got feedback and it's been good. ரொம்ப சந்தோஷம். Very happy to see the progress. நிறைய குழந்தைகள் எல்லா மாடியூல்ஸையும் ஃப்ளாலெஸ்ஸா சொல்லி ஃபுல் மார்க்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்லாம் தெரிய வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபுல் மார்க்ஸ் வாங்கின குழந்தைகள் கீப் அப் யுவர் குட் ஒர்க். கொஞ்சம் மறந்து இல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அப்சல்யூட்லி நோ வரிஸ். திஸ் இஸ் த சான்ஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் கெட் பெட்டர். சரியா? ஸோ சூப்பரா பண்ண முடியும். எல்லாராலையும் ஃபுல் வாங்க முடியும். அண்ட் whosoever has signed up for the quiz for Sangoshti, அவ எல்லாருக்கும் இந்த ஃபைனல் இயர் ரெசிடேஷன் டெஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய ரிவிஷனா இருந்திருக்கும். And for kids who have not signed up for the quiz, you can still come for the individual competition. Okay, individual competition அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்க கத்துன மாடியூல்ஸ் எல்லாம் அதுல இன்க்ளூடட். ஓகே, ஸோ எல்லாரும் அதுக்கு அப்ளை பண்ணலாம், அதுல சொல்லலாம். ஸோ டேக் திஸ் as an encouragement to learn, memorize, come and deliver. சரியா? So with this we'll get started with the revision. நம்ம இந்த வருஷம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்நானம், திருமண் காப்பு, தனியன்கள், மகரிஷிகள், கரணத்ரயம், காணும் தெய்வங்கள், ஆழ்வார்கள் ஃபுல்லாவே பண்ணியிருக்கோம். வெறும் ரிவிஷன் இல்ல. ஆழ்வார்கள் ஸ்டோரிஸ் அப் டு பெரிய ஆழ்வார் along with all details. அதுக்கப்புறம் ஸ்டோரி ஆஃப் சேஜ் நாராயணா, ஸ்டோரி ஆஃப் அம்பரீஷா. ஸோ வேல்யூ டாபிக்ஸ் 7 பண்ணியிருக்கோம். ஸ்டோரிஸ் இந்த 2 ஸ்டோரி, நாராயண அம்பரீஷா ஸ்டோரி, அதை தவிர ஆழ்வார்கள் ஸ்டோரி எத்தனை பண்ணியிருக்கோம்? முதல் ஆழ்வார்கள், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், அது சேர்த்து ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், இல்லையா? So 5 stories we have done in ஆழ்வார்கள். 5 stories. 8 ஆழ்வார்கள் கவர் ஆயிருக்கா, பட் 5 stories நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமா 7 ஸ்டோரி, 7 வேல்யூஸ். அதுதான் உங்களுக்கு போர்ஷன். So just to revise what we have done through the year, ஸ்நானம் திருமண் காப்பு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சோம். அதுல டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் என்ன, திருமண் காப்புனா என்ன, திருமண் காப்புக்கு உரிய துவாதச மூர்த்திகள் பெருமாள்கள் யாரு, அவளுடைய டீடைலிங் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிபிடி ஒரு PDF ஆக்கி உங்களுக்கு அனுப்புவோம் குரூப்ல. சரியா? ஸோ அதை படிச்சதுனாலே உங்களுக்கு ஈஸியா வந்துடும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ ஸ்நானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தீர்த்தாமாடுறது, குளிக்கிறது. எதுக்கு ஸ்நானம் பண்ணணும்? டு கெட் ரிட் ஆஃப் லேசினஸ், டு கெட் ரிட் ஆஃப் விழுப்பு அப்படின்லாம் பார்த்தோம். விழுப்புனா என்ன? ஓவர் நைட் நம்ம யூஸ் பண்ற கிளோத்ஸ் அதெல்லாம் விழுப்பாயிடுது. அத கார்த்தால குளிச்சாதான் அந்த விழுப்புங்கிறது போகும். ஆனா அந்த விழுப்பு வஸ்திரத்தை நினைச்சாதான் அந்த விழுப்பு போகும், இல்லைன்னா அது மேல பட்டுவிட்டா திருப்பி நம்ம விழுப்பாயிடும். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். And also only after we do snanam we become eligible for all other activities related to spiritualism, that is anushtanams. சரியா? சோ என்னென்னலாம் பண்ணணும்? ஸ்நானம் பண்ணும்பொழுது கங்கா கங்கா அப்படின்னு சொல்லணும், புண்டரீகாக்ஷாய நமஹான்னு சொல்லணும். The most preferable way to bathe is to bathe in running water facing the east. அதுக்கப்புறம் அது முடியலன்னா பாண்ட்ஸ், லேக்ஸ்ல ஸ்நானம் பண்ணணும். முடியலன்னா ஸ்டெப் வெல்ல ஸ்நானம் பண்ணணும். அதுவும் முடியலன்னா ஆத்துல மேல ஜலத்தை தலையில குத்திட்டு ஸ்நானம் பண்ணணும். அதுவும் முடியலன்னா நம்ம எல்லாம் ரெகுலரா பண்ற மாதிரி பாடி ஸ்நானம் பண்ணிட்டு
புண்டரீகாட்சாய நமஹ சொல்லணும். தட்ஸ் வாட் practically we do. That's absolutely no problem. But when we get a chance ஒரு புண்ணிய நதிக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நதியில தீர்த்தமாட ட்ரை பண்ணணும். சரியா? So முழுகி குளிக்கிறதுக்கு என்ன பேரு? அவகாஹன ஸ்நானம். So this might be a question that can be asked. சரியா? அப்புறம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்நானம் பண்ணும் பொழுது எப்பவுமே ஈஸ்ட பார்க்கணும், கங்கா கங்கான்னு சொல்லணும், புண்டரீகாட்சாய நமஹன்னு சொல்லணும். இதெல்லாமும் questions point of view ல இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், வாட் இஸ் டு பி அவாய்டட் while doing ஸ்நானம் அப்படின்னு கேட்டா, வாயை திறந்து வச்சுக்க கூடாது பா அப்படின்னு குளிக்கும் பொழுது. அதே மாதிரி மிட் நைட்ல அகாலத்துல குளிக்க கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்க கூடாது, அதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாமும் கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் இருக்குன்னு கேட்டா, பிராத ஸ்நானம், தட் இஸ் மார்னிங் ஸ்நானம், மாத்தியானிக ஸ்நானம் இஸ் ஆஃப்டர்நூன் ஸ்நானம், and snanam for special purposes is called as kriyanga snanam or naimittika snanam. Okay, and then we have another classification of types of snanams. Snanam sapta vidham appdi sollirukku, 7 types of snanams plus 2 special categories. அது என்னன்னு கேட்டா, வாருண ஸ்நானம், மந்திர ஸ்நானம், பார்த்திவ ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், வாயவ்ய ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், மானச ஸ்நானம், பஞ்சாங்க ஸ்நானம், ஸ்பர்ஷ ஸ்நானம். இது எல்லாமே நம்ம ரொம்ப டீடைல்டா படிச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு எல்லாம் இது ஞாபகம் இல்லைன்னா எல்லா செஷன்ஸுமே ரெக்கார்டடா அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் வரல, இல்ல ரிவைஸ் பண்ணினா பெட்டர்னு தோணினா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் தோஸ் வீடியோஸ். இப்போ ரிவிஷன் செஷன்ல ஓரளவுக்கு தான் நம்ம கவர் பண்ணுவோம். பட் இஃப் யூ வாண்ட் எனி மோர் டீடைல்ஸ் யூ கேன் கோ பேக் டு அவர் ஓல்ட் செஷன்ஸ். ஸோ வாருண ஸ்நானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஜெனரல் ஸ்நானம், அவகாஹன ஸ்நானம் அப்படிங்கிறது தான் வாருண ஸ்நானம். அடுத்தது மந்திர ஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு மந்திரத்தை சொல்லி ஜலத்தை நம்ம தலைமையில புரோக்ஷிச்சுக்கிறது. அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது பெரியவாள்லாம் சொல்லி தருவா. அதை தவிர ஸ்திரீகளோ இல்ல உபநயனம் ஆகாத பாய்ஸோ அவள்லாமும் ஒரு மந்திரம் சொல்லி ஸ்நானம் பண்ணலாம். எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணலாம். அது என்னன்னு கேட்டா, அதான் பெருமாள் திருமொழியோட 2.2 பாசுரம், தோடுலா மலர் மங்கை அப்படிங்கிற பாசுரம். சோ இதுவும் கொஸ்டின்ல வரலாம், விச் பாசுரம் should be recited during mantra ஸ்நானம் அப்படின்னு கேட்கப்படலாம். So you should know the answer is பெருமாள் திருமொழி 2.2. Next comes பார்த்திவ ஸ்நானம் or பௌம ஸ்நானம். இதுதான் வந்து பார்த்திவ ஸ்நானம் இஸ் திருமண் காப்பு அப்ளிகேஷன். 12 திருமண்களை அங்கத்துல பல இடங்கள்ல சாத்திண்டு பெருமாளுடைய திருநாமங்களை சொல்றது. தட் இஸ் பார்த்திவ ஸ்நானம். Then we have ஆக்னேய ஸ்நானம், in which sacred homam bhasmam is applied to 12 different parts of the body. And then we have vayavya snanam, in which go-rajas or the remnants of sands from the hooves of cows is applied. adu romba punyakaram, romba purificatory. அடுத்தது திவ்ய ஸ்நானம், a combination of sunlight and rainfall இருக்கும் பொழுது அதுல நனைஞ்சா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்நானம். டைரக்டா வெறும் ரெயின் வாட்டர்ல நனையிறது ஸ்நானம் கிடையாது. சன்லைட் அண்ட் ரெயின்ஃபால் உடைய காம்பினேஷன் இருக்கும் பொழுது ஏற்பட்டா அது உண்டு. Then we have மானச ஸ்நானம், அது வந்து mentally invoking the Lord. Then we have இதோட சப்தவித ஸ்நானம் முடிஞ்சிட்டோம் மானச ஸ்நானத்தோட. அதை தவிர பஞ்சாங்க ஸ்நானம் ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்நானம். நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வரோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், இல்ல மார்க்கெட் போயிட்டு வரோம் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 கை 2 கால் மூஞ்சி இந்த 5 அங்கங்களை அலம்பிக்கணும். தட் இஸ் பஞ்சாங்க ஸ்நானம். ஓகே, நவ் we have a very important thing, புண்டரீகாட்சாய நமஹ should be chanted while doing ஸ்நானம். அதாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு திருமண் காப்பு இட்டுக்கணும். திருமண் காப்பு அப்படிங்கிறது அங்கத்தினுடைய 12 இடங்கள்ல நம்ம இட்டுப்போம். அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கறது ஒரு டீடைல்ஸ்லாம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். And also we have learnt one line about each of these மூர்த்திஸ். 12 திருமண்களுக்கு 12 பெருமாளுடைய ஃபார்ம்ஸ் இன்சார்ஜா இருக்கா. சோ முதல் மூர்த்தி கேசவ மூர்த்தி, அவருடைய கலர் கோல்டன், வெப்பன் சக்கரம், டைரக்ஷன் ஈஸ்ட், அந்த புன்றத்தினுடைய லொகேஷன், அந்த திருமணம் எங்க இட்டுக்கிறோம்னு கேட்டா ஃபோர்ஹெட்ல இட்டுக்கிறோம். அதே மாதிரி நாராயணமூர்த்தி, அந்த பெருமாள் எந்த திருமணுக்கு இன்சார்ஜா இருக்காருன்னு கேட்டா
மிடில் ஸ்டமக்ல இருக்கிற திருமணுக்கு இன்சார்ஜ். அவர் ஸ்கை ப்ளூ கலர்ல இருப்பார், சங்கம் தரிச்சுட்டு இருப்பார், 4 திருக்கரங்கள்லயும் வெஸ்ட் ஃபேசிங்கா இருப்பார். அதே மாதிரி எல்லா மூர்த்திகளுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆல் டீடைல்ஸ் you have learned very very well and done beautiful assignments. So let me tell you in this juncture, my dear children, நீங்க எழுதின அசைன்மெண்ட்ஸ்க்கெல்லாமும் இது உண்டு, மார்க்ஸ் உண்டு, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உண்டு. So those who have submitted assignments on time will definitely reap the rewards of that. So இது திருமண் காப்பு விஷயத்துல நம்ம நன்னாவே நிறைய அசைன்மெண்ட் எழுதியிருக்கோம். So I am sure all of you remember. If you don't remember, just go and revise it. 2 தடவை படிச்சேன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். If you have done the homework properly on time and attentively attended the class, you just have to read it twice or maximum thrice to remember it again. சரியா? So அதே மாதிரி மாதவ மூர்த்தி, கோவிந்த மூர்த்தி, விஷ்ணு அப்படிங்கிற மூர்த்தி, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன், இந்த மூர்த்திகள் எல்லாருக்கும் என்ன கலர், என்ன வெப்பன் தரிச்சுட்டு இருக்கா, என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா, எந்த இடத்துல அந்த மூர்த்தியுடைய திருமண நம்மளோட உடம்புல தரிச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் ஞாபகம் வச்சு. ஓகே, and we also have this table to facilitate your learning easily. இதெல்லாமே நீங்கெல்லாம் சூப்பரா படிச்சிருப்பேன், பெரிய விஷயமே இல்லை, ரிவைஸ் பண்ணிடுங்க, ஞாபகம் வந்துடும். ஓகே, and we also have corresponding தாயார் நேம்ஸ். ஸோ கேசவமூர்த்தியோட தாயார் ஸ்ரீ, நாராயணாக்கு அமிர்தோத்பவா, மாதவாக்கு கமலா, கோவிந்தா சந்திரசோதரி, விஷ்ணு விஷ்ணுபத்னி, மதுசூதனா வைஷ்ணவி, திரிவிக்ரமா வராரோஹா, வாமனா ஹரிவல்லபா, ஸ்ரீதரா ஷார்ங்கினி, ரிஷிகேஷா தேவதேவி, பத்மநாபா மகாலட்சுமி, தாமோதரா சுரசுந்தரி. தாயார் திருநாமங்கள் நம்ம வந்து டீடைல்டா படிக்கல, அதனால இட்ஸ் ஓகே இஃப் யூ கேனாட் ரிமெம்பர் இட் திஸ் டைம். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு வராது. பட் இஃப் யூ கேன் லேர்ன் இட் வெல் அண்ட் குட் ஃபார் யுவர் ஓன் இது. ஓகே, சோ அடுத்தது நம்ம படிச்சது வந்து தனியன்கள் அண்ட் மகரிஷிகள் அப்படி ஒரு டாபிக் பார்த்தோம். அதுல தனியன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தனியன் அப்படிங்கிற இதுல ஏதாவது கொஸ்டின் வரலாம். ஸோ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் உடைய வேர்சஸ், அந்த ஆத்தர் ஆஃப் தி ஒர்க்கை பத்தி நம்ம சொல்லக்கூடிய வேர்சஸ், அண்ட் தனித்து நிக்கிறதுனால அதுக்கு தனியன்னு பேரு. அந்த பிரபந்தத்துல அது இன்க்ளூடட் கிடையாது, பட் பிரபந்தத்தினுடைய ஆத்தரை பத்தின விஷயம் அப்படின்னு அது தனியன்னு பேரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சரியா? எப்போல்லாம் தனியன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, தினம் சொல்லணும். அபராதம் பண்ணினா அதுக்கு பிராயஷ்சித்தமா சொல்லணும். அண்ட் ஸ்தோத்திரமோ பிரபந்தமோ சேவிக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த ஸ்தோத்திரத்துக்கோ பிரபந்தத்துக்கோ உரிய தனியன், அந்த ஆத்தரை பத்தின தனியன் சேவிக்கணும். அண்ட் கடைசியில காலக்ஷேபங்கள் கேட்கும் பொழுது காலக்ஷேப தனியன்கள் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் தனியன்ஸ் இருக்கும், அதை சேவிக்கணும். ஓகே, எதுக்கு தனியன் சேவிக்கணும் அப்படின்னு கேட்டா 3 reasons. ஃபர்ஸ்ட், இட் இஸ் அவர் டியூட்டி. ஆச்சாரியனை பொருட்டு, ஆச்சாரியன் பிரதி நமக்கு பக்தி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு வழி தனியன் சேவிக்கிறது. அதே மாதிரி நல்ல வித்யா சித்தி கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தனியன் சேவிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு அந்த வித்யா நன்னா வரும், சித்திக்கும். ஸோ இதுலயும் கொஸ்டின்ஸ் வரலாம். கிரேட்னஸ் ஆஃப் தனியன் அப்படிங்கறத பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ என்னென்ன தனியன்கள் நம்ம பார்த்துக்கோம். சுவாமி தேசிகனுடைய 3 தனியன்கள், தட் இஸ் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா, ராமானுஜ தயாபாத்திரம் அண்ட் சீரொன்று தூப்பு. இந்த 3 தனியன்களுக்கும் என்ன அர்த்தம், எப்போ ரிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ஹூ ஹஸ் கம்போஸ்ட், அதையும் பார்த்திருக்கோம். ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற தனியன்ல சுவாமி தேசிகன் 4 க்ஷேத்திரங்கள்ல இருக்கிறத அந்த தனியன் வர்ணிக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் from question point of view. so அத ஞாபகம் வச்சுக்கணும். and then we have சீரொன்று தூப்பில், அதுக்கும் என்ன கிரேட்னஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். then we saw மகரிஷிகள். மகரிஷினா என்ன, முனினா என்ன, தபஸ்வினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்புறம் பிரம்மரிஷி யாரு, ராஜரிஷி யாரு, தேவரிஷி யாரு, வித் எக்ஸாம்பிள்ஸ் ஷுட் ரிமெம்பர். ஓகே, அதுக்கப்புறம் பிரவர ரிஷிகள் அப்படின்னா யாரு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். After this, we saw an interesting story about sage Narayana, where we saw how the Lord stands by his devotees. அப்படின்னு அந்த கதை உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேஜ் நாராயணாவை அந்த தொண்டமான் ராஜா அப்படிங்கிறவர் ஜெயில போட்ட உடனே பெருமாள் வந்து கஜேந்திர ரூபமா வந்து அங்க இருக்கிற பேம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு போனார்.
அதே மாதிரி தாயாருடைய கட்டாட்சத்தினால அந்த ஜெயிலே கோல்டன் ஆயிடுச்சு. So I hope you all remember this story. Otherwise go and listen to it. We will have questions from the story. சரியா? அதுக்கப்புறம் we saw story of King Ambarisha. Sorry. And Ekadashi fasting. இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்னா தெரிஞ்ச ஸ்டோரி. எப்படி அம்பரீஷன் அப்படிங்கிறவர் ரொம்ப பயஸ் கிங்கா இருந்தார். அவர் ஏகாதசி துவாதசி விரதங்களை எவ்வளவு சின்சியரா ஃபாலோ பண்ணுவார். ஏகாதசினா என்ன, துவாதசி விரதத்துல பாரணைனா என்ன, அப்புறம் எப்படி துர்வாச மகரிஷி வந்தார், எப்படி அவர் கோச்சிண்டார், எப்படி அவர் தன்னோட ஒரு மயிர் எடுத்து பிரம்மாஸ்திரத்தை ப்ரோக்ராம் பண்ணி விட்ட உடனே பெருமாளுடைய சுதர்சன சக்கரம் அவரையே துரத்த ஆரம்பிச்சது. கடைசியில அந்த பாகவதோத்தமனான அம்பரீஷன் கிட்டக்கையே வந்து அவர் மன்னிப்பு கேட்டுண்டார். அப்புறம் எல்லாம் சரியாச்சு அப்படிங்கிற ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய டீட்டெயில்ஸும் நீங்களாம் வேணும்னா போய் பார்த்து இது பண்ணிக்கலாம். யூ வில் ஹாவ் சம் questions from this also for sure. Okay, next we saw கரணத்ரயம் and காணும் தெய்வங்கள். காணும் தெய்வங்கள் யாருன்னு கேட்டா மாதா பிதா குரு, அவாதான் 3 தெய்வங்கள். ஸோ மாதா ஏன் நமக்கு குருவாரா அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மாத்ருவச்சன பரிபாலனம். கிருஷ்ணர் ஏன் அப்படின்னு கேட்டா he hid his hands, extra hands at the request of his mother Devaki right at birth. Similarly அப்பா பிதா அப்படிங்கிறவர் ஏன் நமக்கு குரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் பித்ருவச்சன பரிபாலனத்துக்கு எக்ஸாம்பிள் ராமர். அப்புறம் குருனா யாரு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆச்சாரியன் செஷன்லயே பார்த்திருக்கோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிக்கணும். குருனா யாரு, ஆச்சாரியன்னா யாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கரணத்ரயம்னா என்ன, மனசு வாக்கு காயம், தட் இஸ் மைண்ட் ஸ்பீச் அண்ட் பாடிலி ஆக்ஷன். இது எல்லாமே ஒன்று இருக்கணும். they should always be in sync so that we have a balanced life. இத பத்தி ஆண்டாள் திருப்பாவையுடைய 5th பாசுரத்துல சொல்லியிருக்கா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆழ்வார்கள் செஷன். ஆழ்வார்கள் செஷனுடைய ரிவிஷனை நம்ம போன தரம் பார்த்தோம் மிடியர்ல. இப்ப இந்த வருஷம் we have done 8 ஆழ்வார்கள் in detail with 5 stories. So all that is included for the examination. Fairly simple இது, ஏன்னா எல்லாமே கதை தான் முக்காவாசி. நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆழ்வார்கள்னா முதல்ல யாரு, திவ்ய சூரிகள், திவ்ய பிரபந்தம், திவ்ய தேசங்கள், அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஆழ்வாருக்கும் அந்த ஆழ்வார் யாருடைய அம்சம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிற விஷயம் தான். ஸோ சம்திங் தட் யூ ஆல் நோ ராதர் வெல். தூக்கத்துல இருந்து எழுப்பினா கூட உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி திருநக்ஷத்திரங்கள், ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். we have a table also for the same, so you can just revise that. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. திவ்ய பிரபந்தம்னா என்ன, திவ்ய தேசம்னா என்ன, திவ்ய சூரிகள்னா யாரு அப்படிங்கிறது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அண்ட் the division of 4000 திவ்ய பிரபந்தம், it's been divided into 4 parts. 1000, 2000, திருவாய்மொழி and இயற்பா. அண்ட் ஈச் பார்ட்ல எவ்வளோ பாசுரம்ஸ் இருக்கு, இது இம்பார்ட்டன்ட். இது எனக்கு தெரிஞ்சு போன தடவை நீங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை படிச்சுன்னு வாங்கோ, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் திஸ் ஸ்லைட் யூ ஹேவ் டு லேர்ன். 1000 அப்படிங்கிறதுல 947 பாசுரம்ஸ் இருக்கு. செகண்ட் டிவிஷன் இஸ் கால்ட் 2000, 1134 பாசுரம்ஸ். தேர்ட் டிவிஷன் இஸ் திருவாய்மொழி 1102, and the fourth division is இயற்பா having 817 பாசுரம்ஸ். இதுக்கப்புறம் we started looking at ஆழ்வார் சரித்திரம்ஸ் in detail. ஸோ இந்த 6 aspects ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 aspects ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா திருநக்ஷத்திரம், அம்சம், அவதார ஸ்தலம், நம்பர் ஆஃப் பாசுரம்ஸ் அண்ட் நேம் ஆஃப் பிரபந்தம் கம்போஸ்ட் பை ஈச் ஆழ்வார். சரியா? இந்த தனியன் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன் த தனியன் அண்ட் தேர் வில் நாட் பி எனி கொஸ்டின் ரிலேட்டட் டு த தனியன். ஓகே, அது ஸ்லைட்ல இருக்கட்டும், பரவாயில்ல, வச்சுக்கோங்க, அதை உங்களோட இன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ல அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டோம். சிமிலர்லி பூதத்தாழ்வாருக்கு, பேயாழ்வாருக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த 5 aspects பார்த்தோம். அதுக்கப்புறம் we saw the story of முதலாழ்வார்கள் கதை. 3 பேருக்கும் சேர்த்து ஒரே கதை தான். அந்த கதையிலேருந்து எந்த டீட்டெயில் வேணாலும் கேட்கப்படும். சரியா? ஸோ என்ன டீட்டெயில் கேட்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் வந்து
நீங்க கதையை அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா அப்பயே நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணிருக்கோம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம். ஸோ யூ வில் நோ. எனிவேஸ் இஃப் யூ நோ த ஸ்டோரி வெல் யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு ஆன்சர். அதனால கவலைப்படாதீங்க, இட் வில் பி வெரி சிம்பிள். தென் வி சா திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் என்னென்னலாம் பிரபந்தங்கள் கம்போஸ் பண்ணார், எத்தனை பாசுரங்கள், இதெல்லாம் நன்னா பைஹார்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற நிறைய குழந்தைகள் குவிஸுக்கு சைன் அப் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் ஆழ்வார்கள் டாபிக் இஸ் தேர் ஃபார் த குவிஸ் ஆல்சோ. ஸோ இப்ப படிச்சுட்டே இந்த எக்ஸாம்க்கு 8 ஆழ்வார்கள் போர்ஷன் ஆயிடுது. அப்புறம் இன்னும் பாக்கி 4 தான் இருக்கு. அதனால ஜாலி. சரியா? ஸோ இப்ப திருமழிசை ஆழ்வாருடைய கதையும் பார்த்தோம். அதுக்கும் வீடியோ இருக்கு. ஸ்டோரிஸ் ஆஃப் ஆழ்வார் ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் ஆன் த ஸ்டோரிஸ் இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர் தெம் ஆர் இஃப் யூ ஹேவ் சம் டவுட்ஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் டீடைல்ஸ், எதுவா இருந்தாலும் நீங்க போய் அந்த பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். சரியா? தென் வி சா நம்மாழ்வார். நம்மாழ்வார் என்னென்னலாம் கம்போஸ் பண்ணியிருக்கார் எல்லாம் பார்த்தோம். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் 2 பேருக்கும் சேர்த்து ஒரே கதை பார்த்தோம். ஸோ அந்த கதையும் ஞாபகம் வச்சுக்கணும் வித் ஆல் டீடைல்ஸ். அகேன் ஷட்டவாயுனா என்ன, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துருந்தோம் இல்லையா? அந்த கதையிலேருந்து என்ன வேணா கேட்கப்படலாம். என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும்னு எனக்கு தெரியும். அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ நல்லபடியா பண்ணுங்க. அடுத்தது குலசேகர ஆழ்வாருக்கு பார்த்தோம் அண்ட் பெரியாழ்வாருக்கும் பார்த்துருக்கோம். ஸோ டில் பெரியாழ்வார் வி ஹவ் சீன் ஆல் ஸ்டோரிஸ். ஸோ அதுதான் உங்க ஃபைனல் இயருக்கான போர்ஷன். அவ்வளவுதான். ஸோ இந்த பிபிடியை பிடிஎஃப் ஆக்கி உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி வாங்குவோம். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாதிக்கு மேல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாதிக்கு மேல நீங்க ஏற்கனவே டெஸ்ட் எழுதின விஷயம் தான். So you know, and for any reference you can always look into, come back and answer. That is also okay. அடியனோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா நல்லபடியா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க என்ஜாய் பண்ணி கத்துக்கணும். So if you come to Stories and Values class, you should go back happy, having learned something without taking any kind of stress. But at the same time, you should not forget what you have learned. அதுக்காக தான் டெஸ்ட் வைக்கிறது. The test is made simple so that you can enjoy the process. சரியா? So that is it from Adiyan side. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடியன் சாஸ்வத் ஸ்ரீ நான் பேசுறேன். இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போறீங்களா யூடியூப்ல? யூ வில் ரெக்கார்ட் இட். கண்டிப்பா பண்ணுவோம். அடியன் தான் யூஸ் மீ. வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். இந்த பிபிடியை பிடிஎஃப் ஆக்கி அதையும் போஸ்ட் பண்ணுவோம். That it will be easy for you to study. சரியா? next Saturday you will have the MCQ test. It will be open for a few hours. முன்னாடி நீங்க பண்ண மாதிரி தான், nothing new, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். So the link will be open for a few hours before which you can finish attempting. Okay, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? Anybody? சரி, ஓகே. எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். தன்யாஸ்மி. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன். தன்யாஸ்மி அடியன். தன்யாஸ்மி அடியன். அடியன் தன்யாஸ்மி. தன்யாஸ்மி அடியன். தன்யாஸ்மி. தன்யாஸ்மி அடியன். Daniasmi.